நீங்க வெளியில இருந்து இந்த முட்டை ஓட எடுத்து கொஞ்சம் லைட்டா அப்படி உடைச்சிட்டு உள்ளார ஜவ்வு ஓட்டிங்க. அந்த ஜவ்வோட வச்சீங்கன்னா அது புதுசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் லைட்டா ரோஸ்ட் பண்ணி வெறும் கடாயில வச்சு வேர்களை ரோஸ்ட் பண்ற மாதிரி லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டில போட்டுட்டு அதுல வந்து வினேகர், ஒயிட் வினேகர், ஆர்டினரி வினேகர். இதுக்கு வந்து ஆப்பிள் சிடர்லாம் வாங்க. ஆர்டினரி வினேகர். வினேகர் வேற ஒன்றும் கிடையாது, அஸ்டிக் ஆசிட். இது முட்டை ஓட கால்சியம் கார்பனேட். இது நீங்க அதாவது ஒரு இன்ச்சுக்கு முட்டை ஓடு இருக்குன்னா அந்த ஒரு இன்ச்சு முக்கிக்கிட்டு மேல ஒரு இன்ச்சு நிக்கணும் வினேகர். உள்ள குடு 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 குடுன்னு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு 2 நாள்ல முட்டை உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மேல இருக்கிற தண்ணியில வந்து டைல்யூட் பண்ணி அடிங்க. உங்க ரோஜா செடியெல்லாம் பியூட்டிஃபுல்லா. இதை தாண்டி எல்லா வீட்லயும் நம்ம தமிழ்நாட்டில் வாழைப்பழம் சாப்பிட பழக்கம். வாழை சாப்பிட்ட பிறகு அந்த தோல் இருப்பாங்க, அது மட்டும் ஒரு பாட்டில் போட்டு ஒரு 10 தோல் கடிச்சு போட்டு அதை தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கணும். 2 நாள் 3 நாள் போகும். அந்த தண்ணி அப்படியே வடிகட்டி எடுத்து தண்ணியில் கலந்து அடிங்க. ஹைபிஸ்கஸ் ரோசஸ் பியூட்டிஃபுல்லாக ப்ளூம் பொட்டாசியம். இது மாதிரி பல சின்ன ஷார்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். கடைக்கு போய் வாங்கிட்டு ஊற வச்சு பண்ணலாம். தண்ணி வச்சு யூஸ் பண்ணி